அதெல்லாம் நீ ஏன் சொல்ற? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாதுன்னு பவித்ராக்கும் ஜாக்லினுக்கும் பயங்கரமான சண்டை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதுதானே நாங்க எதிர்பார்த்தோம். ஷோ ஆரம்பிச்ச 3வது நாளே ஒரே ஃபயர் தான் போங்க. பெண்கள் டீம் டிஸ்கஷன்ல இருக்காங்க. அதாவது இந்த சைடுல இருந்து யாராவது ஒரு பொண்ணு அவங்க செலக்ட் பண்ணி ஆண்கள் சைடுக்கு அனுப்பணும். அதே மாதிரி வைஸ் வர்சாவா நடக்கும். யார் அனுப்பலாம் அப்படின்னு தீவிரமான டிஸ்கஷன் போகுது. அதுல பவித்ரா ஜனனியை அனுப்பலாம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டிஸ்கஷன் பண்ணிருப்பாங்க போல. அப்புறம் திடீர்னு என்ன பண்ணிட்டாங்க, இல்ல ஓட்டிங் வச்சுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்காங்க. இதுல பவித்ரா டென்ஷன் ஆயிட்டாங்க. ஏங்க நீங்க முதல்ல என் பேர் தானே சூஸ் பண்ணீங்க, இப்ப எதுக்கு ஓட்டிங் வைக்கிறீங்க? அப்போ உங்க எல்லாருக்கும் பிடிக்கல நான் உள்ள போறது, அப்படிதானே? ஜாக்லின் சும்மாவே பேசுவாங்க. இந்த மாதிரி சண்டை போடுற நேரத்துல பேசாம இருப்பாங்களா? நீ உள்ள போனா அவங்க பாவம் பாக்குறாங்க, நாங்க ஃபீல் பண்றோம், அதனாலதான் ஜாக்லின் சொல்ல. அதெல்லாம் நீ ஏன் சொல்ற? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. என்ன பாவம் பாப்பாங்கன்னா அனுப்ப தேவையே இல்ல, நான் விளையாடுவேன்னு தோணுச்சுன்னா மட்டும் நீங்க அனுப்புங்கன்னு கோவமா பேசிட்டு பவித்ரா அப்படியே போயிட்டாங்க. என்னப்பா இது, சும்மா பேசிக்கிட்டே இருந்தா எப்படி? வேலையிட ஒரு 4 பாயிண்ட் எடுத்து விட்டாதானே ஆட்டம் இன்னும் அமர்க்கலமா இருக்கும். நீங்க சொல்லுங்க, இப்ப பார்த்த வரைக்கும் யாரு ரொம்ப டிசர்விங்கான கண்டஸ்டன்ட் நீங்க நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பிரியா என் கூட ஷேர் பண்ணுங்க. மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களுக்கு இப்பவே பிஹைண்ட் ரூட்ஸை ஃபாலோ பண்ணுங்க.